இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மாசி சங்கடஹர சதுர்த்தியில் எவ்வளோ சிறப்புகள் இருக்குது, அந்த நாளில் விநாயகரை எப்படி வழிபாடு பண்ணணும், வழிபாடு பண்ணால் என்னென்ன பலன் கிடைக்கும், அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாசி சங்கடஹர சதுர்த்தி என்றைக்கு வருதுன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. இப்போ எப்படி வழிபாடு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வர்ற 4வது நாளை தான் சதுர்த்தின்னு கொண்டாடுவோம். சங்கடம் என்றால் கஷ்டம்னு அர்த்தம், ஹர என்றால் நீக்குபவர்னு அர்த்தம். சங்கடஹர சதுர்த்தினாலே சங்கடங்களை துன்பங்களை நீக்குபவர் தான் நமக்கு அர்த்தம். மாசி சங்கடஹர சதுர்த்தியோட சிறப்புகள் என்னதுன்னா, மாசி மாசத்துல வரக்கூடிய சதுர்த்தி ரொம்பவே சிறப்பானது. இதுல நம்ம விநாயகரை அந்த நாளில் வழிபாடு பண்ணும்போது குடும்ப பிரச்சனை நீங்கும், கடன் தொல்லை நீங்கும், வேலை வாய்ப்பு பதவி உயர்வு கிடைக்கும், திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு பலன் தரக்கூடிய வழிபாடு தான் இந்த மாசி சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு. இதுக்கு எப்படி விரதம் இருக்கணும்னா, காலையில் எந்திச்சு குளிச்சுட்டு விநாயகர் படத்துக்கு நல்லா பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டு ஒரு விளக்கேற்றி அவரை மனதார கும்பிடணும். ஒரு எலுமிச்சம்பழம், அருகம்புல், மோதகம் இதெல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் விநாயகாய நமகன்னு 108 முறை சொல்லலாம். விநாயகர் அகவல் படிக்கலாம். என்னென்ன பண்ண முடியுமோ அந்த நாளில் விநாயகருக்கான வழிபாடுகளை நம்ம பண்ணலாம். மாலை நேரத்தில் சந்திரன் வந்த அப்புறம் நம்ம அந்த விரதத்தை முடிச்சுக்கலாம். என்ன விரதம் இருந்து வழிபாடு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க காலையிலே எழுந்திரிச்சு விநாயகருக்கு பூலாம் வச்சு நல்லா ஒரு விளக்கேற்றி தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுங்க. அது ரொம்பவே சிறப்பு. விநாயகர்னாலே தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றும் போது நம்ம நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு சாயந்தரமாக ஒரு 5-5:30 மேலே அவருக்கு பிடிச்ச பலகாரங்கள் இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு வச்சு அருகம்புல் அப்புறம் பொரிக்கடலை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நம்ம அவரை வழிபாடு பண்ணியும் இதுக்கான முழு பலனையும் நம்ம அடையலாம். விரதம் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் அங்கே பூஜையை பார்த்துட்டு அங்கே கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். நிலவை பார்த்த அப்புறம் தான் விரதத்தை முடிக்கணும். இந்த நாளில் நம்ம வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஆன்மீக பலன்கள் என்னெல்லாம் கிடைக்குன்னா, மன அமைதி கிடைக்கும், தைரியம் கிடைக்கும், நல்ல முடிவெடுக்கிற திறன் கிடைக்கும், குடும்ப ஒற்றுமை கிடைக்கும், ஆன்மீகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். விநாயகரை வழிபட்டாலே எல்லாமே நன்மை தான். ஏன்னா முதல் கடவுளாக நம்ம அவரை தான் வழிபாடு பண்ணுறோம். அவரை நினச்சிட்டு நம்ம வழிபாடு பண்ணும்போது எல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எளிமையான ஆன்மீக தகவலுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.